மாட்டேன். நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான நேரம், இந்த நேரத்தை கூட ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த உங்களுக்கான நேரம் இந்த காணொளி மூலமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அன்பு போதகர் அன்பு எபினேசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுக்கான நேரம், இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம், அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியா. பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உங்களுக்கான நேரம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி. எங்களோடு பேசும் கேட்கிற ஜனங்கள் உயிர் மீட்சி அடைய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல சீயோனின் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி என குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். வேத புத்தகத்துல வாசிக்கும் போது ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்றால் அது சீயோனுடைய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். வேதத்துல நாம் வாசிக்கும் போது, நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் 26:12 நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் 100 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் நீங்க வேதத்துல உபாகமம் 1:11 நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற உங்கள் பிதாக்களாகிய தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னா, வேதத்துல 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24:60 லாபான் தன்னுடைய பிள்ளையை தன் சகோதரியை ஆசீர்வதிக்கும் போது, என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும்போது, வேதத்தை 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், ஒரு தாயோ தகப்பனோ அண்ணனோ மூத்தவர்கள் தாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிற உங்களுக்கான அந்த நேர நிகழ்ச்சியில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் அந்த உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நாம் பார்க்கும்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். அதான் சீயோனின் ஆசீர்வாதம். எபேசியர் 3:20 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதுக்கும் மேலாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னு பாருங்க, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு எல்லைக்குட்பட்டது அல்லது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது, ஒரு லிமிட் இருக்குது. உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் ஒரு லிமிட், ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம், சீயோனின் ஆசீர்வாதம் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். சீயோனின் ஆசீர்வாதம் உலகத்தானுக்கு கிடையாது. கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் சீயோனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நான் வாசிக்கும் போது, எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலானவற்றை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அது 100 மடங்கு அல்ல, அது 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு அல்ல, அதுக்கு மேல ஆசீர்வாதம் ஒன்று வரும் என்றால் அது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகுது. கர்த்தர் கட்டாயம் இந்த வருஷத்துல சீயோனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பேசினீர் வண்ணமாய் ஆண்டவரே, சீயோனின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடும். இதை கேட்கிற இந்த பிள்ளைகள், என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தையே பார்க்கலையேன்னு சொன்னவங்க அன்றைய இருப்பார்கள் என்றால் அவர்கள் 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு அல்ல, அதுக்கு மேலாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.